ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியா இருக்க சி ஃபீவர் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து 2019 எடுக்கப்பட்ட படம். இப்போ இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதோட கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோயின் வந்து சில ஃபிஷர்மென்ஸோட கடலுக்குள்ள போறாங்க போட்ல. அப்படி போகும்போது அந்த போட் வந்து தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள அந்த போட் போயிருது. சில நேரங்கள்ல அந்த போட் வந்து ஒரு மாதிரியான ஆடுது. ஏன்டா ஆடுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கடலுக்குள்ள குதிச்சு பார்க்க போகும்போது ஒரு மிருகத்தினால பிடிபட்டிருக்கு இந்த போட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல இருந்த பிசர்மேன்ல ஒருத்தனுக்கு ஒரு மாதிரியான நோய் தாக்குது. இந்த நோய் தாக்கமும் அங்க நடக்கிற சம்பவங்கள் என்ன, அங்க இருந்து இவங்க தப்பிச்சு வர்றாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. படத்துல நடிச்ச ஒரு 5, 6 கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா கடலுக்குள்ளேயே தான் நடக்கிறாப்புல இருக்கும். அது அவங்க எல்லாமே ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தாங்க. ஒரு மணி நேரத்துக்கு படத்தை ஜவ்வா இழுத்துருவாங்க. நம்ம தான் இறங்கி இந்த வண்டியை தள்ளணும். அப்படி தள்ளிட்டு போகும்போது செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல் பண்ண போறாங்கடா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஒரு கூஸ் பம்ப்ஸோட உட்காந்துருக்கும் போது டக்குன்னு சப்பையா முடிச்சு விட்டாங்க. ஒண்ணுமே இல்லை படத்துல. ஒரு 1.5 மணி நேரம் படத்துல ஒரு சீனாவது நல்லா இருக்கணும்னு நமக்கு பாக்குறதுக்கு அப்படி எந்த ஒரு சீனுமே இதுல நல்லாவே இல்லை. படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. ஃபேமிலியோட அந்த படத்தை பார்க்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்கிப்பபிள் மூவி தான். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.